வணக்கம், இது உங்கள் முகவை குட்டி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெஜிடபிள் பிரியாணி. வாங்க எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நம்ம அடுப்பு பற்ற வச்சாச்சு. நம்ம மீல் மேக்கரை வேக போடுறதுக்கு தண்ணியை சூடு பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா சூடாகிடுச்சு. நம்ம இப்போ மீல் மேக்கரை அவிச்சு எடுத்துக்கிடலாம். கொண்டக்கடலை இல்லையா? என்னடா கேட்டு வந்து கொண்டக்கடலை நல்லா இருக்குமா? இன்னொரு விரல் தான் தப்புல தான் பண்ற பிரியாணி அழகுதான். அதுக்கு மேல என்ன வேணும்? அழகு இவ்வளோ தானே வாங்கி கொடுப்பேன். அது சொல்லாம இருக்கு. எங்க பிளே கார்டு என்ன விளையாட கொடுக்க போனப்பலே விளையாட போயிட்டப்ப. அது 2 மேட்ச் போட்டு தான் வரேன். நாள் இல்லையா அங்கே விளையாடுறதுக்கு. சிஎஸ்பி பாப்லையா? சிஎஸ்பி வந்து பெட்டில் உருண்டுட்டு கிடக்காப்புல எந்திரிக்காம. என்ன சுயமாகவே வந்து ஒன்று புரிஞ்சுக்கோங்க. இல்லைங்க, ஒரு அப்படியே உட்காந்துக்குங்க. உட்காந்துக்கிறீங்களா? போய் சேர்ல உட்காந்துக்கிறீங்களா? பிளட் எடுத்துறேன். ஏன் மேடா அதே போக மாட்டீங்கல்ல இன்னைக்கு. அவன் அந்த டைலாக் போட்டது என் பங்காளி மிஸ்டர் பப்புலு. ஐயோ இது பேக்கிங் பேப்பர், ரப்பர் பேண்ட்லாம் எங்கே வச்சுருக்கு? அங்கே உள்ள வீட்டில் தான் இருக்கு. நீங்களாம் கூட்டிகிட்டு வரணுமா? ஆமாம். வேறு யாரை கூப்பிடுங்க? சிவாங்கி வேணா? அத்தானோட சின்ன வீடு இருக்கா? நல்லா மீன் மேக்கர் வந்து நல்லா பஞ்சு மாதிரி வெந்துருச்சு. நம்ம இப்போ இதை எடுத்து தனியாக ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம். கேமராக்கு ஸ்டாண்ட் இருக்கிறதுனால கேமராமேன ஸ்டாண்டா நீங்க யூஸ் பண்றீங்க, அப்படித்தானே? நம்ம மீன் மேக்கரை அவிச்சு எடுத்தாச்சு. இப்போ வந்து பிரியாணிக்கு நம்ம சட்டி ஏற்றிக்கிடலாம். சட்டியா? டாப் ஆங்கிள் போகணும். சட்டி நல்லா காஞ்சிருச்சு. நம்ம எண்ணெயை ஊற்றிக்கிடலாம். ஆமாம், வெயில் காலம் கொஞ்சம் காயத்தான். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. நம்ம பட்டை வகையை சேர்த்துக்கிடலாம். இப்போ பட்டை வகையெல்லாம் போட்டாச்சு. வெங்காயத்தை சேர்த்துக்கிடலாம். நம்ம ஒரு 100 கிராம் நெய் சேர்த்துக்கிடலாம். வெங்காயம் இந்த மாதிரி ப்ரௌன் ஷேட் வர வரைக்கும் நம்ம இந்த மாதிரி கலர் வச்சுட்டே இருக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. நம்ம இப்போ பச்சை மிளகாயும் ரொம்ப இலையும் சேர்த்துக்கிடலாம். எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கட்டிக்கலாம்ல? அதே
வெங்காயம் ரொம்ப இலை நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம மல்லி புதினா சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நம்ம மல்லி புதினா அதிகமாக சேர்க்கறதுனால கருவேப்பிலை வந்து நம்ம ஒரு சிறிதளவு சேர்த்தா போதும். மல்லி புதினா கருவேப்பிலை எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. நம்ம இப்போ தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்குறதுக்கு நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறோம். தக்காளி அரை வேக்காடுக்கு வந்திருக்கு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நம்ம இஞ்சி பூண்டு போட்டு நம்ம ஒரு 10 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஏன் அப்படின்னா இஞ்சி பூண்டு போட்டோன்னே சட்டி ஓவர் ஹீட்டாக இருக்கிறதுனால சட்டி அடியில் பிடிச்சிடும். அதனால் நம்ம ஒரு 10 நிமிஷத்துக்கு கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. நம்ம இப்போ மசாலாவை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம மசாலா எல்லாம் சேர்த்தாச்சு. நல்லா எல்லாம் மிக்ஸ் ஆகிடுச்சு மசாலாவோட. இப்போ நம்ம காய்கறியை சேர்த்துக்கலாம். காய்கறி சேர்த்துக்கனால ஒரு ஒரு செம்பு அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுக்கணும். இப்போ இந்த காய்கறி வேகிற வரைக்கும் ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிடலாம். காய்கறி ஒரு அரை வேக்காடு வேக விட்டு நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் ஊற்றினதோட நம்ம இப்போ லெமனும் சேர்த்துக்கணும். நம்ம போட்ட காய்கறி முழு வேக்காடு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. ஏற்கனவே வேக வச்ச நம்ம மீல் மேக்கரை நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். மீல் மேக்கரு மசாலாவோட மிக்ஸ் ஆகிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் நம்ம மூடி வச்சிடலாம். நம்ம மீல் மேக்கர் எல்லாம் போட்டு மசாலாவோட மிக்ஸ் பண்ணுறதுக்காண்டி மூடி வச்சுருந்தோம். இப்போ அது ரெடியாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். நம்ம மீல் மேக்கரை வந்து ஆல்ரெடி ஏற்கனவே வேக வச்சுருக்கோம். அதனால் ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது. மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம 7 படி அரிசி போட்டிருக்கனால 1 படி அரிசிக்கு 1.5 படி தண்ணி ஊற்றணும். அதுனா எப்படின்னா 1 கிலோ அரிசிக்கு 1.5 உலக்கு தண்ணி அங்கே கணக்கு பண்ணிக்கோங்க. 7 படிக்கு 10 லிட்டர் தண்ணி ஊற்றிடும். 1 கிலோ அரிசிக்கு 1.5. இப்போ நம்ம தண்ணி சேர்த்தாச்சு. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறோம். தம்பி மாசு, நாங்களே வைலண்ட், எங்களுக்கே சைலண்டா? இப்போ நம்ம தண்ணி கொதி வந்துருச்சான்னு பார்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஊற வச்ச அரிசியை சேர்த்துக்கலாம்.
நம்ம அரிசி உள்ளே போட்டு ஒரு 20 நிமிஷம் ஆச்சு. அரிசி வந்துருக்கான்னு பார்த்துருவோம். நல்லா அருமையாக வந்துருச்சு. இப்போ நம்ம ஒரு 15 நிமிஷம் தம்மில் போட்டு எடுத்துட்டோம்னா வெஜிடபிள் பிரியாணி ரெடி. நம்ம மல்லி புதினா மேலே தூவி விட்டு நெய் ஊற்றிட்டு தம்மில் போட்டுருவோம். நம்ம தம் போட்டு ஒரு 15 நிமிஷத்தில் தம் எடுத்துட்டோம்னா பிரியாணி ரெடி. இப்போ நம்ம தம்மு போட்டு 20 நிமிஷம் ஆச்சு. இப்போ நம்ம பிரியாணி ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். பிரியாணி அருமையாக வெந்துருச்சு, ரெடி ஆயிடுச்சு. அடுப்பில் இருந்து கீழே இறக்கிடலாம். தரையில் வைங்க. எடுத்தால வேலை கொஞ்சம் வேலை வச்சுன்னா நல்லா வேலை துவைப்பேன். சும்மா சொல்கிறேன். 2 பேரும் திரும்பி பார்க்குறாங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து வெஜிடபிள் பிரியாணி. இந்த வெஜிடபிள் பிரியாணி இன்றைக்கி எதுக்கு பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நான் வந்து என்னோடய ஃப்ரெண்டு சர்க்கிள் நிறையா பேர் நீங்கள் வாரம் வீடியோ போட்டு நீங்களே சாப்பிட்றீங்க அப்படிங்கிற சில வருத்தமான கருத்துக்களை நம்மள்கிட்ட எடுத்து வச்சாங்க. அதுவும் இல்லாமல் நம்ம ஃப்ரெண்டு சர்க்கிள் எல்லாம் சேர்ந்து ஒரு நாளைக்கு ஒரு 50 பேர்த்துக்கு ஊனமுற்றுவங்க, சாப்பிட இயலாமல் இருக்கிறவங்க, ரோட்டில் வந்து நம்ம ரோட்டு ஓரமாக இருக்கிறவங்க, இந்த மாதிரி ஒரு அதான் பசிக்கு உணவளிக்கணும் அப்படின்னு எங்களோட ஒரு கான்செப்ட்டு. நம்மளோட நண்பர் ஒருத்தர் பசியில்லா முகவை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 வருஷமாக அவர் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவரோட சேர்ந்து நாங்கள் இந்த சாப்பாடு செஞ்சு நாங்கள் கொடுக்க போகிறோம். இந்த வீடியோவை பார்த்து நம்ம மக்கள் எல்லாம் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். இது நிறையா பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த பசியில்லா முகவை மூலியமாக இன்றைக்கி நாங்கள் ஒரு 50 பேர்த்துக்கு கொடுக்குற சாப்பாடு இன்னும் ஒரு மாதமோ 2 மாதமோ கழித்து நாங்கள் ரெகுலராக வாரம் ஒரு 100 பேர்த்துக்கு 150 பேர்த்துக்கு கொடுக்குற அளவுக்கு எங்களுக்கு வந்து மக்கள் சப்போர்ட் எல்லாம் வேணும். நம்ம வீடியோவை மக்கள் எல்லோரும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.